தேனோட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. காலம் காலமாக விவசாயம் மேற்கொண்டுள்ளவர்கள் மட்டுமின்றி வேறு தொழிலில் ஈடுபட்டு வருபவர்களும் பகுதி நேரமாக விவசாயத்தில் ஈடுபடலாம். அதற்கான வாய்ப்புகள் இன்றைய சூழலில் அதிகம் கிடைப்பதால் பெரும்பாலான இளைஞர்கள் தங்களுடைய ஓய்வு நேரத்தை விவசாயத்திற்காக செலவிட்டு வருகின்றனர். இந்த பகுதி நேர விவசாயம் எந்த அளவிற்கு சாத்தியம், அதற்கான வாய்ப்புகள் என்ன என்பது குறித்து நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பகுதி நேர விவசாயம் செய்து வரும் செந்தில்குமார் நம்மளோட அரங்கத்தில் இணைந்திருக்கார். வணக்கம் சார். நேயர்கள் தங்களுடைய சந்தேகங்களை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு கேட்கலாம். பல காரணங்களால் விவசாயத்தை விட்டு விலகிச் சென்ற இளைஞர்கள் மீண்டும் விவசாயத்திற்கு திரும்பி வரும் சூழல் சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் ஐடியில் பணிபுரிந்த இளைஞர் ஒருவர் தன் வேலையை விட்டுவிட்டு முழு நேரமாக விவசாயத்தில் ஈடுபட்டு வருகிறார். புதிய தொழில்நுட்பங்களை கையாண்டு வெற்றிகரமாக விவசாயம் செய்து வரும் கரூரைச் சேர்ந்த இளைஞர் அபினவ் பற்றி தற்போது பார்க்கலாம். நான் 2012 இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சிஐடி காலேஜில் தான் முடித்தேன் கோயம்புத்தூரில். டைரெக்டாக சென்னை போயிட்டேன். 2.5 இயர்ஸில் அங்கே கோவிலம்பாக்கத்தில் கீர்த்தி பில்டர்ஸ்ன்ற கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். எங்கள் அப்பாங்களுக்கு நிறைய அப்பா தாத்தாங்களுக்கு பரம்பரை நிலம் இருந்துச்சு. விவசாயம் பரம்பரமே எங்கள் தொழிலே விவசாயம் தான் தொழில். அவங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் நான் தான் இருப்பேன். அவங்களுக்கு மூத்த பையன் நான். அது கண்டினியூ பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்து 4 months ஆச்சு. நான் 4 months இங்கே வந்ததுலேருந்து கண்டினியூஸாக கேவிகேக்கு போயிட்டுருப்பேன். அங்கே என்னென்ன இது பண்ணிகிட்ருக்காங்க டெக்னாலஜி, லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ப்ரீவியஸாக 2009 அது போயிட்டுருப்பேன். ஸ்டடீஸ் டைம்ஸ் இருக்கப்போ நான் அக்ரியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து 4 months ஆச்சு. என்னோடய மெயின் நானே என்கிட்ட எங்கள் அப்பாங்கள்ட்ட தனியாக கேட்டு 1 ஏக்கர் நிலம் வாங்கி மெயினாக ஒரு ஆனியன் கிராப் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இப்போ வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சவுக்கு இருந்தது. இதில் வந்து சவுக்கு 4 years ஆச்சு. அந்த சவுக்கோட லீஃப் வந்து இது பண்ணி மூடாக்கு போட்டதுனால இப்போ எனக்கு என்ன பெனிஃபிட்னால் களை இந்த இதுலேருந்து நான் வரல. ஆனியன் போட் ஸ்டார்டிங்கில் இதில் என்னோட நட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 2 or 3 times சேர்ந்து களை எடுத்துட்டாங்க. நான் இதில் ஒரே ஒரு டைம் தான் களை எடுத்திருக்கேன். இதனால் வரைக்கும் நான் ஒரே ஒரு உரம் மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணல. ஏன்னா அதோட 4 வருஷத்தோட தலைச்சத்து நல்லா இருக்கிறதுனால என்ன பண்ணிகிட்ருக்கேன், இடையில மட்டும் ஒரு ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆச்சு. அதை நான் கேவிகே மூலம் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி வாட்ஸ்அப் மூலம் அவங்களுக்கு பண்ணேன். அவங்களும் எனக்கு ரிப்ளை பண்ணி அந்த இது பண்ணிட்டுருக்கேன். இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு 4 days ஆச்சு. சரி, இப்போ கரூரை சேர்ந்த இளைஞர் ஒருவர் படிச்சுட்டு அந்த தொழிலை விட்டுட்டு, தான் வேலை பார்த்த தொழிலை விட்டுட்டு விவசாயத்துக்கு போயிருக்காரு. இந்த மாதிரி ஒரு குடும்பங்கள் எடுக்கும் நிறைய குடும்பங்கள்ல முதல் தலைமுறை பட்டதாரிகள் வந்து இப்ப அதிகமா வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயம் என்னன்னா அவங்களே வந்து ஒரு கடைசியா விவசாயியா இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது. என்னதான் இவ்வளவு நம்ம பேசிட்டு இருந்தாலும் விவசாயத்துல இருக்கக்கூடிய ஒரு வெற்றிடத்தை நம்மளால உணர முடியுது. இந்த 2 முரண்பாடையும் நம்ம எப்படி களையலாம் நினைக்கிறீங்க? கண்டிப்பா. ஏன்னா கடந்த ஒரு கல்வி அமைப்பில் வந்து வேலைக்கு போகிறது தான் முதல் நோக்கன்றதுக்கோசமே கல்வி நமக்கு பயிற்றுவிக்கப்பட்டது. அதனால் முதல் தலைமுறை வந்து கிராஜுவேஷன் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அவங்க கடைசி தலைமுறை விவசாயியாக இருக்கிறாங்க. இப்போ நமக்கான உணவு உற்பத்தியை தாண்டி எங்கே ஓடுறோன்றதுக்கான இலக்கு வந்து நம்ம தான் நிர்ணயிச்சுக்கணும். இப்போ அப்படி பார்க்கும்போது திருப்பி ஐடியிலேருந்து திருப்பியும் முதல் தலைமுறை விவசாயிகள் வர வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிருக்கு. இப்போ நாங்களாம் வந்திருக்கிறோன்னா அந்த அடிப்படையில் தான் வந்திருக்கோம். இப்போ நாங்களாம் ஒரு முதல் தலைமுறை விவசாயம் கிராஜுவேஷன் முடிஞ்சு ஐடியில் இருந்தாலும் கூட இயற்கை வந்து நம்ம உணவுக்கான பாதுகாப்பு நம்மளை நிர்ணயிக்கின்ற அடிப்படையில் வந்து இயற்கை நம்ம இழுக்குது. நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி சேலத்தை சேர்ந்த கதிர்வேல்ங்கிற நேர் இணைப்புல இருக்கார். கதிர்வேல், உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ, சொல்லுங்க கதிர்வேல், உங்களுடைய கேள்வி என்ன? மேடம் வணக்கம். நான் இப்போ மாடியில நான் சேலத்துல இருக்கேங்க. மொட்டை மாடியில வந்து மாடி தோட்டம் அமைச்சிருக்கேன். இப்போ இந்த இதப்போ சம்மர் சீசன்ல வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு அதுக்கெல்லாம் தேவை. அது எப்படி என்னங்கிற இது வேணும். நான் கொஞ்சம் மீனும் வளர்த்திட்டு இருக்கேன். அந்த மீன்ல வர இதை வச்சு நான் அந்த செடிகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இப்போ வெய்ய காலம் வர்றதுனால அதை எப்படி பாதுகாக்கணும், அதுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது இது இருந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் அட்வைஸ். அதாவது அவர் வந்து மாடி தோட்டமும் வச்சிருக்காரு, அதே சமயம் வந்து மீன் வளர்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. இதை வந்து ஒரு பகுதி நேரமா செய்யற விவசாயிகளும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்ன? கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு கூட்டு செயற்கையான நிகழ்வுகள் செய்யும் போது நிறைய வருமானம் கூட வந்து அவங்களுக்கு ஒரு மன திருப்தியும் வந்து கிடைக்குது. ரெண்டாவது வந்து அது அவங்க தன்னிறைவு அடைகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குது. முக்கியமாக இப்போ இவங்களுக்கு வந்து இந்த சம்மரில் நீங்கள் கவனிச்சிக்க வேண்டியது வந்து உங்களை தண்ணியை குறைபாடுகள் களையறதுக்கு வந்து மூடாக்கு போடுங்க. ரெண்டாவது வந்து அந்த மீன்ல இருந்து வர தண்ணியை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம், ரீசைக்கிள் பண்ணலாம். அது அமினோ உங்களுக்கான சத்தும் கொடுக்கும், உங்களுக்கு நீர் குறைபாட்டையும் வந்து தடுக்கும். நிச்சயமா சார். இப்போ செங்கல்பட்டுல இருந்து கலாநிதி என்ற நேர் வந்து இணைப்புல இருக்காரு. கலாநிதி, உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம். எனக்கு என்னன்னா, இப்ப நான் மாடி தோட்டம் பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு சிறப்பா இருக்கு.
அப்புறம் என்னன்னா வீட்டுல வந்து மூலிகை செடிகளையும் வச்சிருக்கிறேன், அது பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு என்னன்னா இப்ப என்னோட நேட்டிவ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் கிட்ட இருக்கு. அதுல வந்து நான் வீக்கெண்ட்ல மட்டும்தான் போய் பார்க்க முடியும். அப்படிங்கிற பட்சத்துல அதுல நெல் போடலாமா இல்ல வந்து நான் வேற ஏதாவது மரப்பயிர்கள் அந்த மாதிரி போடலாமா, அதுல வந்து எப்படி என்னால பராமரிக்க முடியும் அப்படின்றதுக்கான கேள்விதான். சுருக்கமான ஆலோசனையா வந்து மரப்பயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்க வீட்டுக்கு தேவையான மரபு நெல்கள், பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து போட்டீங்க அப்படின்னா அதனுடைய உங்களுக்கு உணவு தன்னிறைவு கொடுக்கும், உங்களுடைய சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கும். நிச்சயமா சார். இப்போ வந்து பகுதி நேரமா ஒரு விவசாயம் செய்யணும், அதாவது ஒரு 5 நாள் வேலை பார்க்கறாங்க, வாரத்துல இருக்கக்கூடிய 2 நாளை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க, இப்போ அவர் கேட்ட மாதிரி அந்த இடத்துல நெல் போட முடியுமா அப்படி சொல்லி கேட்டிருக்காரு. என்ன மாதிரியான பயிர்களை வந்து போட்டு தொடங்கலாம் முதல்ல அந்த பகுதி நேர விவசாயத்துல தொடங்கணும்னு நினைக்கிறவங்க? நல்ல கேள்வி இது. பகுதி நேரமா ஏன்னா நமக்கு காலகட்டங்கள் வந்து குறுகிய நேரம் இருக்கும். 5 நாள் பணி சுமையை தாண்டிட்டு 2 நாள் தான் நமக்கு கிடைக்கின்ற போது வந்து அதில் வந்து குறிப்பாக வந்து மரங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லலாம் நம்ம. ஏன்னா அதனுடைய நம்முடைய நேரம் செலவிடுறது வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். பலன்கள் வந்து லாங் டேர்மில் இருந்தாலும் வந்து அது நல்ல பலன்களை கொடுக்கும், தனக்கும் கொடுக்கும், இயற்கைக்கும் கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன காய்கறிகளை வந்து நீங்கள் வீக்கெண்டு போகும்போது பண்ணுறதுக்கான இதை வந்து தொடங்கலாம் ஆரம்ப கட்டத்தில். இப்போ அந்த விடுமுறை நேரத்துல வந்து அந்த விவசாயம் செய்யும் பொழுது நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா வந்து முதல்ல அது எப்படி தொடங்கணும், செய்யணுங்கிற ஆர்வம் இருந்தாலுமே எனக்கு வந்து விவசாயத்துல ஆர்வம் இருக்கு, நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா வந்து நான் அதை எப்படி தொடங்கணும் அப்படிங்கிற சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு வர ஆரம்பிக்குது. அதுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன? ரொம்ப சின்னதாக பிளான் பண்ணுங்கள். எடுத்த உடனே ஆரம்பத்தில் வந்து ரொம்ப மிகப்பெரிய உங்களுக்கு திட்டங்கள் இல்லாமல் சின்னதாக பிளான் பண்ணுங்கள். உங்களுடைய இடமே இருந்தால் முதல்ல உங்கள் இடத்துல வந்து செய்ய ஆரம்பிங்க. உங்களை உறவினர்களோ நண்பர்களோ அவங்களுடைய துணையை கொண்டு ஆரம்பிங்க. மர பயிர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. வீட்டுக்கு தேவையான தன்னிறைவுக்கான நெற்பயிர்களும் காய்கறிகளும் சிறிய அளவில் ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு குறுகிய காலத்தில் வெற்றியை கொடுக்கும். உங்கள் தன்னம்பிக்கையை வந்து பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ட்டையும் கொடுக்கும். சரி, இப்போ வந்து நீங்க இருக்கிறத வந்து எந்த அளவுக்கு வந்து உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நிறைய பேர் வந்து இங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு சிட்டில வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா ஊர்ல அவங்களுக்கு விவசாயம் நிலம் இருக்கும், அங்க போய் வந்து விவசாயத்துல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நகரங்கள்ல நிறைய பேர் வந்து இடம்பெயர ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ நகரங்கள்ல இருக்கக்கூடியவங்க விவசாயத்தை ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்ல வந்து கவனிக்கணும்? கண்டிப்பாக இந்த மாதிரியான நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க வந்து போக முடியலன்ற மக்களுக்கு வந்து கம்யூனிட்டி ஃபார்மிங்ன்ற கான்செப்ட் நிறைய டெவலப் ஆகிட்டு வருது. இப்போ குழுக்களாக சேர்ந்து நண்பர்களும் இல்லை உறவினர்களும் சேர்ந்து குழுக்களாக சேர்ந்து அவங்க வந்து 4 பேர்கள் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டி ஃபார்மிங் ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு வாரம் வந்து ஒருத்தர் வந்து பொறுப்பேற்றுக்கிற வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குது. இப்போ அந்த மாதிரி கம்யூனிட்டி ஃபார்மிங்ஸை வந்து நிறைய நமக்கு வந்து பலன்கள் கொடுக்குது. நிச்சயமா சார். தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு இணைப்பு கிடைக்காத நேயர்கள் தங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் agri@newgenmedia.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம். அவங்களுடைய சந்தேகங்களுக்கான விடை கிடைக்கும். நேயர்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்து இதற்கான பலனை பெறலாம். சார், இப்போ வந்து நம்ம திருப்பி நிகழ்ச்சிக்கு வரும்போது இப்போ நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இங்க இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்ல வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பொதுவா இந்த மாதிரி வார விடுமுறையில விவசாயம் செய்யறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து ஆரம்பிச்சாலுமே அதுல வந்து சரியான முறையில வந்து அதுல பலன் கிடைக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து சாதாரணமா வரக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு. அவங்க வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல வந்து இன்னும் அதிகமான கவனம் செலுத்தினா அதுல இருந்து லாபம் கூடுதலா ஈட்ட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா இது முதல் வந்து பண்ண முடியுன்ற நம்பிக்கை வந்து நமக்கு முதல்ல அந்த நம்பிக்கை வந்து கொண்டு வரலாம் நீங்க. ஏன் அப்படின்னா நாங்கள் இப்போ எல்லாமே நிறைய பேர் இந்த மாதிரியான வீக்கெண்ட் ஃபார்மர்ஸ் அக்ரிகல்ச்சர்ஸ் வந்து நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. எங்களோட உதவிகளை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான எல்லா குறிப்புகளும் வந்து நாங்கள் கொடுப்போம். நாங்கள் அதோட வந்து உங்களுக்கு நீங்கள் ரொம்ப பெரிய பிளானிங் இல்லாமல் முதல்ல உங்கள் வீட்டுக்கு தேவையான உங்களோட உணவு தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கான அடிப்படையில் வந்து உங்களுடைய வீக்கெண்ட் ஃபார்மிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாங்கள் கொடுக்குற முதல் செய்தி வந்து உங்கள் வீட்டுக்கு தன்னிறைவுக்கான நெல் பயிரோ இல்லை காய்கறி பயிர்களோ மரப்பயிர்களோ எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு தேவையான தன்னிறைவுக்கு எது தேவை அது முடிவு செஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக பிளான் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். நிச்சயமா சார். இப்போ நம்ம தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக கும்பகோணத்தை சேர்ந்த சாதிரா என்ற நேர் இணைப்புல இருக்கார். சாதிரா, உங்களுடைய கேள்வி என்ன? சார், இப்போ வந்து சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்துல வந்து மாடியில வந்து என்னென்ன மாதிரி செடிகள் போடலாம், வெயிலுக்கு தாங்குற மாதிரி என்னென்ன செடி போடலாம், இல்ல வந்து செடியே போடாம நிறுத்திடலாமா?
அது இந்த நிகழ்ச்சி வந்து பகுதி நேரமா விவசாயம் செய்யணும் ஆர்வம் இருக்கிறவங்களுக்காக பேசிட்டு இருக்கோம். இருந்தாலும் அவங்க வந்து இப்போ பகுதி நேரத்துல மாடி தோட்டம் அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க தரக்கூடிய ஆலோசனை என்ன? தாராளமா உங்க கேள்விக்குமா நான் தாராளமா நீங்க வெயில் காலத்திலையும் பண்ணலாம், நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணீர் தட்டுப்பாடு இருந்தால் மூடாக்குன்னு சொல்லுவோம். மண்ணுக்கு மேலே வந்து உங்கள் இலைத்தழைகளையும் சருகுகள் அது மாதிரி போட்டு மூடாக்கு போட்டு தேங்காய் நாரை வந்து பயன்படுத்துங்க. கோகோ பீட்னு கிடைக்குது, அது பயன்படுத்தினா தண்ணி தேவையை வந்து பாதுகாக்க முடியும். நீங்கள் தாராளமாக செய்யலாம். இப்போ அடுத்ததா மதுரையைச் சேர்ந்த ராஜகோபால் என்ற நேரில் இணைப்பில் இருக்கார். ராஜகோபால், உங்களுடைய சந்தேகம் என்ன? வணக்கங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. இது இப்ப வந்து எங்க மதுரை பக்கம்லாம் ஆடி மாசம் தான் அந்த பயிர் குழி போடணும்னு சொல்லுவாங்கம்மா. இப்ப இது வெயில் கோடை காலத்துல இப்ப இது கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டா வருமா மாடியில? அதான். நிச்சயமா சார். அதாவது இப்போ நிறைய பேருக்கு மாடி தோட்டம்ல இந்த கோடை காலங்கள்ல என்ன மாதிரியான இதை செய்யணும் அப்படிங்கிற சந்தேகம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு. இருந்தாலுமே வந்து இப்போ நிறைய பேர் வந்து இப்போ நகரங்கள்ல இருக்கிறவங்க வந்து மாடி தோட்டத்தை வந்து பெரும்பாலும் வந்து போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து அதை ஒரு பகுதி நேரமா செய்ய முடியும், வேலைக்கு போய்கிட்டே அதை பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறதும் அவங்களோட இதுவா இருக்கு. இப்போ அவருடைய கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? கண்டிப்பாங்க. நம்ம காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் வருடம் ஃபுல்லாக வந்து பண்ணலாம். நம்ம குறிப்பாக தக்காளி மிளகாலாம் வந்து இந்த கோடை பகுதியிலே தாராளமாக போடலாம். மூலிகைகள் வந்து கொஞ்சம் எடுத்து அதையும் கொஞ்சம் உங்கள் வீட்டுக்கு தேவையான மூலிகைகளை வந்து பயன்படுத்துங்க. உங்களுக்கு சம்மரில் இருந்தாலும் அது நல்ல பயன்களை கொடுக்கும். திருப்பூரை சேர்ந்த தனபால் என்கிற நேர் இணைப்பில் இருக்கார். தனபால், உங்களுடைய கேள்வி என்ன? மேடம் வணக்கம் மேடம். தொடர்ந்து பேசுங்க தனபால். மேடம், இந்த மாடி தோட்டத்துல நம்ம இந்த தொட்டியில வச்சிருக்கோம் இல்லைங்களா? சொல்லுங்க தனபால். இந்த இப்ப புதினா இந்த இது துளசி எல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த கோடை காலத்துல வேற என்னென்ன மேடம் பண்ணலாம்? இதனால் இங்கே கோடை காலத்துக்கு உங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே பண்ணலாம். காய்கறிகள் பண்ணலாம், மூலிகைகள் பண்ணலாம், உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான கீரைகள் நிறைய பண்ணலாம். மாடித்தோட்டம் கோடை காலத்தில் கீரைகள் ரொம்ப நல்லா வரும். தாராளமாக வந்து அனைத்து விதமான கீரைகள் பண்ணலாம் நீங்கள். அடுத்ததாக வினோத் என்கிற நேர் இணைப்பில் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். வினோத், உங்களுடைய கேள்வி என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம் வினோத். சார், இப்போ இங்கே பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் அது போக என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு 80 சென்ட் இடம் இருக்கு சார். நல்ல பாசன வசதியோடு இருக்கு. ஸோ அதில் எந்த மாதிரி பயிர்கள் இடலாம் அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா சார்? தாராளமாக உங்களுக்கு பாசன வசதி இருக்கிறதுனால வந்து நீங்கள் காய்கறிகள் தாராளமாக அமைக்கலாம். அந்த வீக்கெண்டில் நீங்கள் வேலையும் செஞ்சுட்டு வந்து பகுதி நேரம் செய்யும் போது உங்களுக்கான நேரம் குறைவாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு தேவையான தன்னிறைவு கொடுக்கும். வருமானமும் உங்களுக்கு வந்து அதனால கிடைக்கும். ஸோ அதுவும் இன்னும் கொஞ்சம் இடம் இருந்தது அப்படின்னா சிறு பகுதியில் நெற்பயிரும் போடலாம் நீங்கள். நிச்சயமா சார். இப்போ நம்ம விடுமுறை நாட்கள்ல வந்து விவசாயம் செய்யணும் அப்படின்னு நிறைய இளைஞர்களுக்கு இப்போ ஆர்வம் வர ஆரம்பிச்சிருக்கு. அவங்கள ஊக்குவிக்கணும்னா அரசாங்கம் எந்த மாதிரியான திட்டங்கள் வந்து அறிமுகப்படுத்தினா சரியா இருக்கும்? இப்போ ஆல்ரெடி அரசாங்கம் வந்து ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலமாக அந்த டூ இட் யுவர் செல்ஃப்னு சொல்லி அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அது மூலமாக நிறைய பேர் நகர்ப்புறத்தில், குறிப்பாக நகர்ப்புறத்தில் வந்து வீட்டு மாடி தோட்டங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பகுதி வீக்கெண்ட்ஸில் வந்து அவங்களுடைய நேரத்தை வந்து அது செலவிட்டு இருக்காங்க. இப்போ திருப்பி நம்ம இதில் விவசாயத்துக்குன்னு கொண்டு வரும்போது விவசாயத்துக்கு தேவையான என்ஜினியரிங் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இப்போ அரசாங்கம் பண்ணிட்டு இருந்தாலும் வந்து அதை நேரடியாக வந்து விவசாயிகளுக்கு கொண்டு போகிறதுக்கு கிடைக்கிறதுக்கான சில சிக்கல்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. எங்கே கிடைக்கும் அதனோட வழிகாட்டுதல் வந்து கொண்டு வராங்க. அதே மாதிரி இந்த சஸ்டைனபிள் இதை வந்து அவங்க இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, சோலார் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பத்தாது நமக்கு. இது வந்து தேவையை வந்து பூர்த்தி செய்கிற, ஏன்னா நமக்கு பவர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பொல்யூஷன்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த சஸ்டைனபிள் மாடல் வந்து இன்னும் அரசாங்கம் வந்து ஃபோக்கஸ் பண்ணால் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பயிற்சி வகுப்புகளை வந்து இன்னும் நிறைய வந்து ஊக்கப்படுத்தலாம். அவங்களுக்கு எங்கே பயிற்சி கிடைக்கும், எந்த மாதிரியான பயிற்சிகள் வந்து கிடைக்கும் போது அதிக அளவில் வந்து இளைஞர்கள் வந்து விவசாயத்துக்கு வந்து பகுதி நேரமாக, குறிப்பாக பகுதி நேரத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். இதை வந்து ஆரம்பிக்கும் பொழுது சிறிய அளவில் தொடங்கினா வந்து சரியா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க. அப்போ அவங்க தொடங்கும் பொழுதே வந்து எந்த மாதிரியான ஒரு இதை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுல சந்தேகங்கள் இருக்கு. எந்தெந்த மாதிரியான பயிர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கு. குறிப்பா எவ்வளவு இடம் அதுக்கு தேவைப்படும், அதாவது இருக்கக்கூடிய இடத்துல என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறதும் ஒரு சந்தேகமா இருக்கு. அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான யோசனைகள் சொல்றீங்க? தாராளமாக வந்து இடம் வந்து ஒரு பொருட்டே இல்லை. நமக்கு இருக்கிற இடத்துல வந்து நமக்கு வீட்டுக்கு தேவையான தன்னிறைவான பொருட்களும் இல்லை, நீங்க பொருளாதார ரீதியாக வணிக ரீதியாக வந்து பண்ணுறதா இருந்தாலும் வந்து ரெண்டுமே வந்து சாத்தியம்தான். உங்களுக்கு இதற்கான வழிகாட்டுதலுக்கான வல்லுநர்கள் நிறைய பேர் வந்து இப்போ இருக்காங்க. ஏன்னா வீக்கெண்ட்ஸ் ஃபார்மிங்கே பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து தன்னிறைவு சஸ்டைனபிள் ஃபார்மிங் பண்ணுற குரூப்ஸும் நிறைய பேர் இப்போ இருக்காங்க. அதை வந்து கமர்ஷியலாக எடுத்துகிட்டு வீக்கெண்ட் பண்ணி கமர்ஷியல் பண்ணுறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு வழிகாட்டுதல் வந்து நிறைய இருக்குது. எதை நீங்கள் பண்ண போகிறீங்கன்றது தெளிவு வந்து ஆரம்பிச்சுக்கணும். உங்களுடைய பிளான்கள் வந்து சின்ன சின்னதாக இருக்கணும், ஆனால் கோல் வந்து லாங் டேர்ம் கோல் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கணும். இப்போ அப்படி பண்ணும்போது வந்து உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை
இல்லை வந்து பொருளாதார ரீதியான்றது வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்தில் போகும்போது நீங்களே வந்து தெளிவு பெற வல்லுநராக ஆரம்பிச்சிருவீங்க. தொடர்ந்து பேசுவதற்கு முன்னாடி திருவண்ணாமலையைச் சேர்ந்த சிவானந்தம் என்ற நேர் இணைப்பில் இருக்கார். சிவானந்தம், உங்களுடைய கேள்வி என்ன? சார் வணக்கம் சார், நாங்கள் திருவண்ணாமலை சார், சிவானந்தன் பேரு. வணக்கம் சிவானந்தம், சொல்லுங்க. வணக்கம் சார். எங்களுக்கு வந்து வீட்டு பக்கத்துல ஒரு 1.5 ஏக்கர் லேண்ட் இருக்கு. அதுல அந்த சுண்டக்காய் செடி பண்ணலான்னு, அது வந்து அந்த அளவுக்கு 1.5 ஏக்கர் அளவுக்கு நம்ம சுண்டக்காய் செடி பண்ணா அது வந்து மார்க்கெட்டிங் பண்றதுக்கு பிரச்சனை இல்லாம இருக்குமா சார்? தாராளமாங்க. சுண்டக்காய் வந்து ஒரு நல்ல தேர்வு, மருத்துவ குணம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு உங்களுக்கு மூலிகை வகை சார்ந்தது, ப்ளஸ் உணவும். அது தாராளமாக வந்து நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு வியாபாரத்தில் சிக்கல் இருந்தாலும் வந்து சுண்டைக்காயை காய வச்சுட்டு நீங்கள் விற்கலாம். அதனால வந்து கவலைப்படாமல் தாராளமாக பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். எவ்வளவு தொடர்ந்து பேசிட்டே இருக்கும் பொழுதும் வந்து நிறைய பேருக்கு சாதாரணமாக எழக்கூடிய கேள்வி என்னன்னா, எவ்வளவு வந்து இதுல வந்து நம்ம இந்த விஷயத்த செய்ய போறோம், இதுல வந்து இந்த பயிரை தான் வந்து நம்ம போட்டு வந்து பயிர் செய்ய போறோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய வணிக ரீதியான லாபம் என்ன அப்படிங்கறத வந்து சில பேர் பார்ப்பாங்க. என்னதான் வந்து பகுதி நேர விவசாயம் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டாலுமே இப்போ நிறைய பேருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில இடங்கள்ல வந்து அவங்களுக்கு நிலம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அதை வியாபார நோக்கத்தோட எடுத்துட்டு போகணும்னு நினைப்பாங்க. அப்ப அதுக்கு அங்க இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் அந்த என்ன மாதிரியான சக்சஸ் பண்றதுக்கு, மார்க்கெட்டிங்ல சக்சஸ் பண்றதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்கு? மார்க்கெட்டிங் சக்ஸஸ் பண்ணுறதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்கள் இப்போ 2 இதுவாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ப்ரொடக்ஷன், அதாவது வந்து நம்மளோட பயிர் உற்பத்தி செய்கிறது ஒன்று. பகுதி நேரம் பண்ணும்போது உங்களுக்கு கால அளவு குறைவாக இருக்கிறதுனால அதை செய்ய போகிறது யாருன்றதை வந்து தெளிவாக முடிவு பண்ணிக்கணும். அப்படி உங்களுக்கு ஆட்களும் வந்து மேலாண்மை பண்ணுறதுக்கும் வந்து கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு குழுவாக சேர்ந்து, சிறு குழுவாக சேர்ந்து உங்களுடைய பொறுப்புகளை பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா அதனுடைய வாய்ப்புகள், வெற்றி வாய்ப்புகள் வந்து அழகாக உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஒருத்தர் வந்து மார்க்கெட்டிங் பண்ணவும், ஒருத்தர் வந்து ப்ரொடக்ஷன் பார்க்கவும், அந்த மாதிரியான உங்களுடைய கலந்து பேசி நீங்கள் வந்து பிரிச்சுக்கலாம். அது வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக கொடுக்கும். மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் தன்னிறைவு உங்களை சுற்றி நம்ம இருக்கிற சர்க்கிளில் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாலே வந்து வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப எளிமையாக வந்து சேரும். அது வந்து உங்கள் சுற்றி இருக்கிற வட்டத்துக்குள்ள வந்து நீங்கள் முதல்ல வந்து மார்க்கெட்டிங் ஆரம்பிக்கலாம். இப்போ இந்தியா நம்ம நாட்டில் எடுத்துக்கும் பொழுது விடுமுறை காலங்களில் இந்த விவசாயம் செய்யக்கூடிய ஒரு பணிச்சூழல் இருக்கா? ஏன்னா இப்போ நம்ம அமெரிக்காலெல்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பா விடுமுறை நாட்கள்ல சமூக பணி செய்யணும் அப்படிங்கிறது அங்க இருக்கு. அந்த மாதிரி இந்தியால நம்ம ஒரு விடுமுறை நாட்கள்ல பகுதி நேர விவசாயம் செய்யணும் அப்படிங்கறத ஒரு ஊக்குவிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கா? கண்டிப்பா அமெரிக்காவில் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நாங்கள் அங்கே தொழில் ரீதியாக போகும்போது மக்களே வந்து வீக்கெண்ட் ஃபார்மிங்கிறது வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக வந்து செய்வாங்க. அதோட அவங்க குழந்தைகளுக்கான ஒரு அறிவூட்டலுக்கான களமாக வந்து அது இருக்கும். இயற்கை சார்ந்த வந்து உங்களுடைய உணவு சங்கிலிக்கான விஷயங்கள்லாம் வந்து நேரடியாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து அந்த அவேர்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அதனால் மக்களுக்கு வந்து தன்னிறைவு செய்கிறதோட மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறையை உருவாக்குறதுக்கான ஒரு களமாக வந்து வீக்கெண்ட் ஃபார்மிங்கை வந்து பார்க்கணுன்றது கேட்டுக்கிறேன். நிச்சயமா சார். இப்போ தூத்துக்குடியை சேர்ந்த அப்துல் என்கிற நேர் இணைப்பில் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். அப்துல், உங்களுடைய கேள்வி என்ன? நம்ம தொடர்ந்து இப்போ வந்து இங்க இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கு, இந்தியாவில் எப்படி இருக்கக்கூடிய சூழல், பணிச்சூழல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இளைஞர்கள் வந்து அதிக அளவுல வந்து விவசாயத்துல வரணும், அதை ஊக்குவிக்கணும் அப்படின்னா பகுதி நேரமா செய்யலாம். ஏன்னா அவங்க பணிச்சூழல்லையே வந்து வார விடுமுறை நாட்கள்ல பகுதி நேரமா செய்யலாம் அப்படின்னு சில பேர் வந்து இந்த இதை பணிச்சூழல் பணி செஞ்சுட்டு இருக்கும் போதே அதை விட்டுட்டு வேற தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்க விவசாயத்துக்கு போய் நகர ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதை வந்து முழு நேரமா தான் வந்து செய்யணுங்கிற கட்டாயம் ஏதாவது இருக்கா? பகுதி நேரத்திலேயே வேற என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல அவங்க வந்து இன்னும் கவனம் செலுத்தலாம்? இருக்கிற வேலையை வந்து அவங்க விட்டுட்டு வந்து முழு நேரம் விவசாயம் எடுத்தாங்கன்னா அது ஒரு நல்ல முடிவு. ஆனால் அவங்களுக்கான வந்து பொருளாதார ரீதி இன்னைக்கு வந்து பண்ண முடியல, சூழல் சிறப்பில் இருப்பாங்க. பட் ஆனால் பண்ணணுன்ற ஆர்வம் நிறையா இருக்கும். அந்த மாதிரி மக்கள் வந்து தாராளமாக வந்து பகுதி நேரமாக விடுமுறை நாட்களில் வந்து செய்யலாம். இப்போ இருக்க நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் சூழல் வந்து அந்த அளவுக்கு நம்ம தான் உருவாக்கணும். அதாவது வந்து 5 நாட்கள் வந்து பணி முடிச்சுட்டு திரும்பவும் அடுத்த 2 நாட்களை வந்து உங்களுடைய முழுமையான ஒரு வேறொரு களத்தில் இயங்கும் போது அந்த 5 நாட்களுக்கான நம்முடைய உற்பத்தி திறன் வந்து மேலும் அதிகரிக்கும். அதனால் உங்களுடைய அது வந்து நம்ம வந்து அதை ஒதுக்கிட்டு அது போல போகும்போது நமக்கு வந்து அது நல்ல விஷயம் தான் அது. நிச்சயமா சார். பகுதி நேர விவசாயத்துல செய்யும் பொழுது அதுல ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் என்ன, அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பாக இந்த வார வேளாண் தகவல்களை பார்க்கலாம். கிராமப்பிரியா, வனராஜா ஆகிய கோழி ரகங்களை கோழி விதை திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வழங்குவதற்கு அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த வகை கோழிகளை வளர்க்க ஆர்வமுள்ள விவசாயிகள் அருகில் உள்ள கால்நடை ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையத்தில் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். சோற்று கற்றாழையிலிருந்து பல்வேறு அழகு சாதன பொருட்கள் தயாரிக்க முடியும் என்பதால் இதற்கு சந்தைகளில் நல்ல வரவேற்பு காணப்படுகிறது.
ஜூன், ஜூலை மற்றும் செப்டம்பர், அக்டோபர் ஆகிய 2 பருவங்களிலும் கற்றாழையை நடவு செய்யலாம் என தோட்டக்கலைத்துறை அறிவுறுத்தியுள்ளது. துவரையை சாகுபடி செய்வதற்கு முன்னர் நிலத்தை நன்கு உழுவதுடன் ஏக்கர் ஒன்றுக்கு 12 டன் தொழு உரமும் இட வேண்டும். இவ்வாறு தொழு உரம் இடுவதன் மூலம் துவரை செடிகளில் மகசூல் அதிகரிக்கும். சுரைக்காய் செடிகளை அதிகம் தாக்கும் நோய்களில் ஒன்று அடிச்சாம்பல் நோய். இந்த நோயிலிருந்து சுரைக்காய் செடிகளை பாதுகாக்க குளோரோதலானின் மருந்தை ஹெக்டேர் ஒன்றுக்கு 1 கிலோ என்ற வீதத்தில் பரவலாக தெளித்து வந்தால் அடிச்சாம்பல் நோயை முற்றிலும் தடுக்க முடியும். குடைமிளகாயை பயிரிட விரும்பும் விவசாயிகள் எதிர்வரும் ஜூன், ஜூலை மாதங்களில் பயிரிடலாம். ஒரு ஹெக்டேருக்கு 500 கிராம் வரை விதைகள் விதைப்பதன் மூலம் விவசாயிகள் நிறைவான மகசூல் காண முடியும் என தோட்டக்கலைத்துறை கூறியிருக்கிறது. பயிர்களுக்கு அதிக மகசூல் கிடைக்க உயிர் உரங்களை விவசாயிகள் கொடுக்க வேண்டும் என்று தோட்டக்கலைத்துறை கூறியிருக்கிறது. மண்ணில் சத்துக்கள் குறைவதால் பயிர்களின் வளர்ச்சி பாதிக்கப்படும். புதிய தொழில்நுட்ப முறையில் உயிரி உரங்கள், மண்புழு உரங்கள் ஆகியவைகளை இடுவதால் மண் வளம் அதிகரிப்பதோடு குறைந்த செலவில் அதிக மகசூலையும் பெறலாம். இனி கடந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதிலளித்து பரிசுகளை பெறும் நேயர்கள் யார் யாருங்கிறத பார்க்கலாம். சேகர் திருச்சி, அருண்குமார் மதுரை, ஜெய் கணேஷ் தூத்துக்குடி, ரவிச்சந்திரன் ஈரோடு, சாமு சுலைஹா காயல்பட்டினம். இந்த வார கேள்வி, விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்க அரசு என்ன திட்டமிட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ கோழி வழங்க திட்டம், ஆப்ஷன் பி மானியத்தை அதிகரிக்க திட்டம், ஆப்ஷன் சி மகசூலை அதிகரிக்கும் தொழில்நுட்பங்கள். இந்த கேள்விக்கான பதிலையும் நேயர்கள் நிகழ்ச்சி தொடர்பான சந்தேகங்களையும் agri@newgenmedia.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் அனுப்பலாம் அல்லது கடிதம் மூலமாக புதிய தலைமுறை அலுவலக முகவரிக்கும் அனுப்பலாம். உழவுக்கு உயிரூட்டு புதிய தலைமுறை எண் 25A NP தொழிற்பேட்டை ஈக்காட்டு தாங்கல் சென்னை 600032 என்ற அலுவலக முகவரிக்கு கடிதம் மூலமாக அனுப்பலாம். மீண்டும் அடுத்த வாரம் உழவுக்கு உயிரூட்டுவோம். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.